எதிர்கதையாடல். நாம் வாசிக்கிற எல்லா வரலாறுகளில் பெரும்பாலான வரலாறு அதிகாரமிக்கவர்களால் எழுதப்பட்ட வரலாறு. அதில் போலி இருக்கும், போலித்தனம் இருக்கும். எதிர் வரலாறு, எதிர்கதையாடலை இலக்கியங்கள், கவிதைகளும் கதைகளும் தான் பேச வேண்டும். எதிர்கதையாடல்லாம் என்ன? ஏற்கனவே இருக்கிற ஒரு கதைக்கு பதிலாக இன்னொரு கதையை எழுதுவது. ஒரு விஞ்ஞானி ஒரு எலியை பிடிக்கிறாருங்க. எலியை பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள போடுறாரு. போட்டுட்டு அதுக்கு சாப்பாடே போடலை அந்த மனுஷன். ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன மணி அந்த கூண்டுக்குள்ள கட்டி தொங்க விடுறாரு. பசி நேரத்தில் அந்த எலி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. இவர் ஒன்றும் பண்ணாம வேடிக்கை பார்க்கிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த எலியோட கை அந்த மணியில பட்டு டிங்கின்னு சவுண்டு கேட்கு. இப்ப அவர் சின்ன தேங்காய்ச்சில உள்ள போடுறாரு. எலி சாப்பிட்றது. 4 மணி நேரம் ஆச்சு. இப்பவும் எலிக்கு வயிறு வசிக்கிறது. இப்பவும் எலி ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் பேசாம நிக்கிறாரு. இப்ப அதோட வாழு அந்த மணியில போட்டு டிங்கின்னு சவுண்டு கேட்க அவர் தேங்காய்ச்சில போடுறாரு. இப்ப எலிக்கு புரிஞ்சிருச்சு, இந்த பேவுல மணி அடிச்சா சாப்பாடு போடுவான். 3ஆம் முறை வயிறு வச்சப்ப என்ன செஞ்சிச்சு? நல்லா உறங்கிட்டு இருந்துச்சு. எப்போ வயிறு பசிக்கு அப்போ போய் மணி அடிக்குது, சாப்பாடை போட்டு தேங்காய்ச்சில போட்டுட்டான். 2ஆம் நாள் முழுக்க இப்படி பழக்கப்படுத்திட்டு அன்னைக்கு இரவு கூடுதலான நாள் எலியை பிடிச்சி கூண்டுக்குள்ள போட்டுதான் விஞ்ஞானி. போட்டுட்டு தன்னோட சக விஞ்ஞானிகளுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு? நான் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கிறேன். உலக வரலாற்றில், விலங்கு வரலாற்றில் ஒரு எலிக்கு தனக்கு வவுறு வசிச்சா மணி அடிச்சு கேட்க கற்றுக் கொடுத்துருக்கேன். இது யாருமே செய்யாத சாதனை பாருங்கிறாரு. மறுநாள் காலையில் அவரோட சக விஞ்ஞானிகள் வந்துடுறாங்க. எல்லாரும் 3ஆம் நாள் காலையில் அந்த கூண்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 5 எலி நல்லா உறங்கிக்கிட்டு இருக்குது. நேற்று போட்ட 4 எலிகளை சேர்த்து. பசி நேரம் வந்துருச்சு. அந்த எலி எந்திக்குது. 4 எலியும் எழுப்பி விடுது. கம்பீரமாக நடந்து போய் மணி அடிக்குது. அவர் தேங்காய்ச்சில போடுதாரு. எல்லா சக விஞ்ஞானிகளும் பார்த்து கை தட்டி அவர் கை குலுக்கி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. பெரிய சாதனைப்பா சொல்லி. இது கூண்டுக்கு வெளியில. கூண்டுக்கு உள்ளேயும் அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற 4 எலியும் சேர்ந்து இந்த எலியை கை குலுக்கி பாராட்டிக்கிட்டு இருக்கு. உள்ள என்ன நடந்திருக்குன்னா, அந்த எலி என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம விலங்கு உள்ள வரலாற்றில் யாரும் செய்யாத சாதனையை செஞ்சிருக்கிறேன். மணி அடிச்சா தேங்காய்ச்சில் போட ஒரு மனுஷனை பழகியிருக்கேன். நாளைக்கு காலையில் பாரு, நான் போய் மணி எடுப்பேன், அவன் தேங்காய்ச்சில் போடுவான். இன்னும் 4 பேரை பழக்கிறதுக்கு 4 தடியங்களை வர சொல்லியிருக்கேன். நிற்காம பார்த்தியா அப்படி சொல்லி காமிக்குது. அப்போ நடந்த கதைக்கு எதிராக, நடந்த ஒரு மாற்றுக்கு எதிராக ஒரு எதிர்கதையாடலை ஒரு எலியால் கட்டமைக்க முடிகிறது என்றால், ஒரு எழுத்தாணியை கையில் வைத்திருக்கும் நம்மால் எளிய மக்களின் பக்கம் நின்று நாம் பேச முடியும். கலையும் இலக்கியமும் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டுமா என்றால் நிச்சயமாக நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடாது. கலையும் இலக்கியமும் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடாது. ஏனென்றால் நியாயம் என்பது இடத்துக்கு தக்கன மாறுபடும். ஒரு இடத்துல ஏழை பணக்காரன் இருந்தால் நியாயத்தை மாற்றி பேசுவோம். அந்தஸ்து தக்கன மாறுபடும், வர்க்கத்துக்கு தக்கன மாறுபடும், மதத்துக்கு தக்கன மாறுபடும் நியாயம் என்பது. அப்போ கலையும் இலக்கியமும் எதை பேச வேண்டும் என்றால், எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் பக்கம் நின்று பேச வேண்டும். அதுதான் இலக்கியத்தின் வேலை. அப்படிப்பட்ட இலக்கியத்தை நாம் போற்ற வேண்டும். என்னோட உரையின் நிறைவாக திரும்ப நான் முன்னோருக்கு வருகிறேன். ஒரு பல்வேறு மரபுகளை சொன்ன நாம் முன்னோர்கள் தான் இன்னொரு முக்கியமான மரபையும் சொல்லியிருக்கிறார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும். வழிகாட்டிட்டு போயிருக்கான். நாங்களே சொன்னதாக இருந்தாலும் காலத்திற்கு பொருந்தாத, பகுத்தறிவிற்கு ஒவ்வாதவற்றை தூக்கி எறிந்துவிட்டு புதியவற்றை கட்டமைத்து முன்னேறுங்கள் என்பதுதான் நமது முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கும். எது உகந்தது எது உகாதது என்பதை நமக்கு கற்றுத்தருவதற்குத்தான் இலக்கியம். அந்த இலக்கியத்தை வாசிப்பதற்குத்தான் புத்தகங்கள். அப்படிப்பட்ட புத்தக கண்காட்சியை மிகுந்த ஆர்வத்தோடு நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த உரை நிகழ்த்த எனக்கு வாய்ப்பு வழங்கிய அனைத்து நட்புகளுக்கும் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.